இன்னைக்கு சோசியல் மீடியான்னு சொல்லக்கூடிய சமூக ஊடகத்தை திறந்தாலே நம்மளை சுற்றி நிறைய பிரபலங்கள் வராங்க. நம்ம கால விதியான்னு தெரியல, அந்த நிறைய பேர்ல 90% பேர் நெகட்டிவிட்டியை மட்டுமே பரப்பிட்டு இருக்காங்க. நம்மளும் அந்த நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய பிரபலங்களை தலையில தூக்கி வச்சு புகழ்மிக்கவர்களா கொண்டாடுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் நான் நிகழ்ச்சி தொகுப்பாளராக போயிருந்தேன். அந்த நிகழ்ச்சிக்கு திரைப்பட இயக்குனர் சீனு ராமசாமி ஐயா வந்திருந்தாங்க. அவர் புகழ்மிக்கவர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்றத ரொம்ப அழகா சொன்னாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க பிரபலமானவன் எல்லாரும் புகழடைஞ்சிடலாம் அப்படின்னு. ஆனா பிரபலமானவன் எல்லாராலையும் புகழடைய முடியாது. யாரு வேணாலும் பிரபலமாயிரலாம். ஆனா புகழடைறது என்ன அப்படின்னா, நம்ம இன்னைக்கு செய்யக்கூடிய செயலை நாளைய தலைமுறை நினைச்சு பார்த்து நன்றி சொல்லக்கூடிய செயல் யாரெல்லாம் செய்யறாங்களோ அவங்க மட்டும் தான் புகழடைய முடியும், அவங்க மட்டும் தான் வரலாற்றுல நிக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அழகான வரிகளை கவிதையா சொன்னாரு. உண்மைக்குமே நான் நினைச்சு பார்க்கிறேன், இன்னைக்கு சூழ்நிலையில பிரபலமானவர்களை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். கால கொடுமை என்ன அப்படின்னா, நிறைய கல்லூரிகளுக்கு தண்ணி பழத்தை சாப்பிடுறவன், ஆபாச பேசுறவன் சொல்லி அசிங்கங்கள் நிறைந்தவர்களை சீஃப் கெஸ்டா கூட்டிட்டு போய் மாணவர்களுக்கு தவறான உதாரணத்தை காட்டுறாங்க. அவங்க எல்லாரையும் தாண்டி சமூகத்துக்கு தன்னால ஏதோ ஒண்ணு முடிஞ்சதை செய்யணும்னு போராடுறான்ல, அவனை கூட்டிட்டு போய் இந்த சமூகத்துக்காக அடுத்த நகர்வுகளுக்காக மாணவர்கள் மத்தியில ஒரு முன்னுதாரணமா காட்டினோம்னா நிச்சயமா நாளைய தலைமுறை நம்பிக்கையூட்டும் தலைமுறையா வளரும் அப்படிங்கறதுல என்ற மாற்றம் கிடையாது. அதனால நம்மளும் இன்னைக்கு நெகட்டிவிட்டியை பரப்பக்கூடிய அந்த மொக்க பிரபலங்களை தூக்கி போட்டு புகழ்மிக்கவர்களை தேடுவோம். இந்த நாட்டை புகழ்மிக்கவர்களால உயர செய்வோம்.